2வது யூனிட்ல ஒரு முக்கியமான டாபிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்வியின் முக்கிய அம்சங்கள் மற்றும் பரிணாமங்கள் சொல்றாங்க. அதாவது ஆங்கிலேய வருகைக்கு பிறகு இந்தியாவில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா, இந்த கல்வி வளர்ச்சியிலயும் மிகப்பெரிய மாற்றங்கள தான் அவங்க ஏற்படுத்தி சென்றிருக்கிறாங்க. அந்த கல்வி மாற்றம் தான் இன்றளவும் நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆங்கில கல்வி முறையில ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய அந்த கல்வி முறை தான் நோக்கம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தை உதவுவதற்கும், விசுவாசமான பாட வகுப்பை உருவாக்குவதற்கும், இரத்தத்திலும், நிறத்திலும் இந்தியர்கள், ஆனால் ரசனையிலும் ஆங்கிலேயர்கள் என்ற இந்திய வகுப்பை உருவாக்குவதே முதன்மையான நோக்கமாக இருந்தது. பாருங்க, அவங்க ரத்தத்திலும், உருவத்திலும் இந்தியராக இருக்கட்டும். ஆனால் அவங்க சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆங்கிலேயனை போன்று இருக்க வேண்டும் என்று அவங்க விரும்புறாங்க. இதான் அவங்களோட முக்கியமான நோக்கமாகவும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. முக்கிய கொள்கை மற்றும் சீர்திருத்தங்கள் எந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 18, 13 அதாவது 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல முதல் படியாக என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கல்விக்கென்று ரூ. 1,00,000 ஒதுக்கப்பட்டது. புரியுதுங்களா? கல்வி மற்றும் அறிவியலை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 1,00,000 ஒதுக்கீடு செய்தாங்க. அரசாங்க தலையீட்டை தொடங்குவதே இது முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதன் பிறகு மெக்காலேவின் நிமிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1835 1835ல மெக்காலே கல்வி அறிக்கை வந்துச்சு. ஆங்கிலம் மூலம் மேற்கத்திய கல்வியை வலுவாக ஆதரித்து பள்ளிகள் நிறுவப்பட வழிவகுத்தது. ஆங்கிலத்தை மேம்படுத்தி மேற்கத்திய கல்வியை கொடுத்து பள்ளிகளில் புகுத்தி நல்ல முறையில் கல்வியை கொடுக்கணுங்கிறது அவங்க முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இந்த மெக்காலேயுடைய நோக்கம். அடுத்து உட்ஸ் கல்வி அறிக்கை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 1854 1854ல தான் இந்த ஆங்கிலேயருடைய இந்த உட்ஸ் அறிக்கை வந்துச்சு. இது தொடக்க மற்றும் உயர்நிலை மற்றும் பல்கலைக்கழகத்துக்கான கல்வியினை விரிவான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தது. இது 1857 1857ல கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ் போன்ற இடங்களில பல்கலைக்கழகங்கள் உருவாக்குவதற்கு இந்த உட்ஸ் கல்வி அறிக்கை ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. காரணமாகவும் அமைஞ்சது. அதன் பின்னர் ஹண்டர் கமிட்டி கொண்டு வந்தாங்க 1882ல.